துன்பப்படுத்துகிறவா இருந்தால் கண்டிப்பாக நமக்கு தேவனுடைய சமூகத்திலே அதுக்கு மன்னிப்பு கிடைக்காது. அது கண்டிப்பாக அது வேதனையாக மாறுகிறது. நமக்கு அதே மாதிரி வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே மனம் பதறி ஒன்றும் சொல்லக்கூடாது. அவர் வானத்தில் இருக்கிறார், நாம் பூமியில் இருக்கிறோம் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் கர்த்தரிடத்தில் பேசும் பொழுதும் மனிதர்களிடத்தில் பேசும் பொழுதும் நம்முடைய வாய்க்கும் நாவுக்கும் ஒரு காவல் வைத்து நாம் பேசும் பொழுது வேண்டாத வார்த்தைகள் அல்லனா அடுத்தவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வராது. அதனால் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரோட ஜெயிப்போம். கர்த்தாவே, ஒரு நாளும் காலையில் எழும்பும்போது ஆண்டவரோடு கேட்போம், கர்த்தாவே என்னுடைய வாய்க்கு காவல் வைத்து நான் உமக்கு இஷ்டமில்லாதது ஒன்றும் நான் பேசாதபடி என்னுடைய வாயை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி. அதே மாதிரி தான் வசனம் சொல்லுகிறது, வார்த்தையின் மிகுதியினால் பாவம் இராமல் போகாது என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தாவீது ஜெபம் பண்ணினது போல நமக்கும் ஆண்டவரோடு ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய உதலின் வாசலை கர்த்தாவை காத்துக்கொள்ளும்